ஸோ பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும் போது ஒரு 4 பேர் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்க பாருங்க கேள்வி, வாட் இஸ் சிஆர்ஆர், வாட் இஸ் எஸ்எல்ஆர் அப்படி இப்படின்னு எதையாவது கேட்டு நம்மள இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விட்டுருவாங்க. ஆல்ரெடி இன்டர்வியூவில் போய் உட்காரும் போதே நமக்கு ஏகப்பட்ட அப்படிலாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கூலாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணணும்னா, நீங்கள் என்ன கேட்டீங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பற்றி தானே சார் கேட்டீங்க? இல்லையப்பா நான் சிஆர்ஆர் பற்றி தானே கேட்டேன். அதைத்தான் சார் சொல்கிறேன், அதனுடைய அப்ரிவேஷன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. தெரியாத உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். உங்களை பார்த்து வியந்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆர்பிஐ இந்தியாவில் பணத்தை அச்சடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேங்குகளுக்கும் சொல்லுவாங்க, எப்பா உங்ககிட்ட வந்திருக்கிற ஒரு டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து என்கிட்ட கேஷாக கொடுத்து வைங்க அப்படின்வாங்க. எல்லா பேங்குகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை எடுத்து கொடுத்து வைப்பாங்க. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கொடுக்கணும். ஆர்பிஐ தான் எல்லா பேங்குகளுக்கும் ஹெட்டு, ரெகுலேட் பண்ணுறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பார்த்து செய்கிறது ரிசர்வ் பேங்க் தான். அப்போ எல்லா பேங்குகளுக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். கேஷாக ரிசர்வ் பண்ணி வைங்க இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பேங்குகளும் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சரியா? ஓகே. Didn't